Happy morning, Blue Stars. Welcome to online class for 11th standard mathematics. This video continues for exercise 1.3. Question number 13. The question is, the weight of the muscles of a man is a function of his body weight x and can be expressed as W of x equal to 0.35x. Determine the domain of this function. ஓகேங்களா? ஸோ என்ன கிவன் கொடுத்துருக்கான கொஸ்டினில் வெயிட் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் எ மேன், ஒரு மேனுடைய வெயிட் ஆஃப் த மசில்ன்றத ஃபங்க்ஷனாக கொடுத்துறாங்க. ஸோ அதில் வந்து பாடி வெயிட் வந்து எக்ஸு அண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ் ஆஸ், பாடியோட வெயிட் வந்து எக்ஸ்னு வச்சுருக்காங்க. பாடி வெயிட் எக்ஸ். ஸோ அப்போ டபுள் ஆஃப் எக்ஸ்னாக்கா வெயிட் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0.35 எக்ஸ் கொடுத்துறாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷனாக கேட்குறாங்க. ஃபங்க்ஷனில் வந்து டொமைன் கேட்குறாங்க. மெயினாக டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் தான் கேட்குறாங்க. டொமைனாக்கா எக்ஸு. ஓகேங்களா? ஸோ அப்போ a given function w of x equal to 0.35 to x ன்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்ன்றது என்னது? வெயிட் வந்து 0 போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? அதுமாதிரி நெகட்டிவில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ ஒரு நம்பர் போட்டிங்கனாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகேங்களா? இது 0ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா இருக்க இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். எக்ஸுன்றது என்னது? வெயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் எப்படி என்ன இருக்குனாக்கா பாசிட்டிவ் வேல்யூவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா பாசிபிள் எக்ஸ் வேல்யூஸ்ன்னு ஆகிட்டு சொல்லியிருக்கேன். டொமைன் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டொமைன்னாக்கா எக்ஸோட பாசிபிள் வேல்யூ தான். அப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸுன்றது நமக்கு வந்து வெயிட்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் வந்து இருக்க இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? குறைய சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்கில் எக்ஸுக்கு 0 அப்ளை பண்ண வேண்டியது. 0 கொடுக்கக்கூடாது, 0வோட அதிகமாக தான் கொடுங்க. அப்போ எக்ஸு இஸ் கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 0வோட கிரேட்டரான இருக்கும் 1 2 3 அப்படியே கொடுத்துட்டே இருக்கும் எக்ஸு வேல்யூஸு. அப்போ 0வோட கிரேட்டராக தான் இருக்கணும். ஸோ அப்போ டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சைட் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவாக இருக்க சான்ஸ் இல்லை. ஓகே, மைனஸ் வேல்யூ கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ டபுள் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 0.35. அப்போ டபுள் ஆஃப் 1 கொடுத்தீங்கன்னாக்கா என்ன வரும்னாக்கா 0.35, 2 கொடுத்தீங்கன்னாக்கா 0.70 அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப் டு எது வரைக்கும் கொடுக்கலாம்? அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப் டு இன்ஃபினிட்டி நம்ம எவ்வளோ வேல்யூ எக்ஸ் கொடுக்குறோமோ அப் டு போயிட்டே இருக்கும், அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0 தான் டொமைன். ஸோ அப்போ டபுள் ஆஃப் 1 கொடுத்தீங்கன்னாக்கா என்ன வரும்? 0.35 இன்ட்டு 1 கொடுத்தீங்கன்னாக்கா 0.35 தான் வரும். நெக்ஸ்ட் டபுள் ஆஃப் 2 கொடுத்தீங்கன்னாக்கா என்ன வரும்? இப்போ 0.35 இன்ட்டு 2 அப்போ என்ன வரும் பாருங்கள், நம்மளுக்கு 0.7 வரும். ஓகேங்களா? ஸோ மொத்தத்தில் இப்போ என்ன வரும்? 0.7 வரும். இப்போ 0.7 வரும். இப்போ டபுள் ஆஃப் இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னாக்கா என்ன வரும்? இன்ஃபினிட்டி தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ போயிட்டே இருக்கும். அப்போ ஸோ டொமைன் பார்த்தீங்கன்னாக்கா 0, infinity. That's all. Next, exercise 1.3 question number 14. Question is, the distance of an object falling is a function of time t and can be expressed as s of t equal to minus 16t square. Graph the function and determine if it is 1 to 1. ஓகேங்களா? ஸோ 2 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஒன்று வந்து கிராஃப் பண்ண சொல்கிறாங்க, கொடுத்துருக்கு கிராஃப் பண்ண சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது 1 to 1 ஃபங்க்ஷன் பண்ண சொல்கிறாங்க, ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கிவன் கொடுத்துறாங்கக்கா, த டிஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஃபாலிங் இஸ் ஏ ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி அண்ட் கேன் பி எக்ஸ்பிரஸ் எஸ் எஸ் ஆஃப் டி ஈக்குவல் டு minus 16t square. இப்போ டிஸ்டன்ஸ் அண்ட் டைம். ஓகேங்களா? அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிராஃப் ட்ரா பண்ண சொல்கிறாங்க. கிராஃப் ட்ரா பண்ணிடலாம். ஸோ சொல்யூஷன், so given function is s of t equal to minus 16t square. ஓகேங்களா? இப்போ t and s ன்னு எடுத்துக்குவோம். அப்போ t
டீக்கு நம்ம வேல்யூ கொடுக்குறது எஸ்ஸோட வேல்யூ வரும் எஸ் ஆஃப் டி ஓகேங்களா. ஸோ டி ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 0 கொடுப்போம். டி ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னா என்ன வரும், டி ஈக்குவல் டு 0 கொடுத்தீங்கன்னாக்கா ஸோ அப்போ எஸ் ஆஃப் 0 ஈக்குவல் டு என்ன வருங்க, டிக்கு 0 கொடுத்தா 0 தான் வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டி ஈக்குவல் டு என்ன கொடுக்கலாம், 1 கொடுக்கலாமா. ஸோ இப்போ டி ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணிங்கனாக்கா இப்போ எஸ் ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு -16 இன்ட்டு 1 ஸ்கொயர் now next minus 16 now ஓகேங்களா. so equal to s of 1 is equal to 1 is 1 into minus 16 minus 16. next t is equal to 2 apply பண்ணுவோம். so அப்போ s of 2 is equal to minus 16 into 2 square. so அப்போ minus 16 into 2 square is 4. so minus 16 into 4 பண்ணால் minus 64 ஓகேங்களா s of 2 ஓகேங்களா. ஸோ இதை போதும், இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கிராஃப் ட்ரா பண்ணலாம். ஸோ பாக்ஸ் போட்டுக்கலாம் box. so this is t, this is s. t க்கு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்தீங்க, t equal to 0 கொடுத்தீங்க, 1 கொடுத்தீங்க, 2 கொடுத்தீங்க. 0 அப்ளை பண்ணாக்கா 0, 1 அப்ளை பண்ணாக்கா -16, 2 அப்ளை பண்ணினாக்கா -64. ஸோ இதை யூஸ் பண்ணி கிராஃப் ஷீட்டில் கிராஃப் ட்ரா பண்ணணும். ஸோ நம்ம ரஃபாக ட்ரா பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் t டைமு, this is s. okay. so t is 0 1 2 ஓகேங்களா. ஸோ அப்போ 0 1 2 போட்டுக்கலாம், 1 2 3 அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எஸ் 0 -16 -64 இருக்குது ஓகேங்களா. ஸோ அப்போ 4 4 நம்ம எடுத்துக்கலாம். 4 4 எடுத்திங்கனாக்கா -4 ஒரு 2 பாயிண்ட் இருந்தாலே போதும், ஃபுல்லாகவே பண்ண தேவையில்ல. ஸோ அப்படியே போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட்டாக 64 போட்டுக்கலாம். ஸோ இது பாயிண்ட் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு 0 0 0 பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வரும் 0 0. நெக்ஸ்ட்டு 1 -16. ஸோ நெக்ஸ்ட்டு 1 -16. 1 வந்து எக்ஸில் அதாவது டீயில் -16 பண்ணாங்க வரும் ஓகேங்களா. so 1 -16. next 16 next number 2 2 64 வரும், 2 64 வரும். ஸோ அப்படியே ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஒரு பேரபலா மாரி வரும், ஜாயின் பண்ணிங்கனாக்கா ஒரு பேரபலா மாரி வரும், இது போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஒரு பேரபலிக்காக வரும். ஸோ கிராஃப் ட்ரா பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு இது 1-to-1 ஃபங்க்ஷன் டிட்டர்மைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ 1-to-1 ஃபங்க்ஷனுக்கு நம்மளுக்கு டெஃபினேஷனில் பார்த்துருப்பீங்க. ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா f of x equal to f of y எடுத்துகிட்டு 2க்கு ஈக்குவலாக x equal to y வந்துச்சுனாக்க இது 1-to-1 ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் நம்ம பார்த்துருக்கோம், அதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்கனாக்கா s of t கொடுத்துறாங்க. ஸோ s of t equal to -16 t ஸ்கொயர்னு கொடுத்துறாங்க ஓகேங்களா. ஸோ அப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், 1-to-1 ஃபங்க்ஷன்ட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ண போகிறீங்க. ஸோ s of t equal to -16 t ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே f of x equal to f of y எடுத்துனாக்கா x equal to y இருந்துச்சுனாக்கா 1-to-1 ஃபங்க்ஷன் ஓகேங்களா. அங்கே t தான் இருக்குது, அப்போனா t1 t2 எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் s of t1 எடுத்துக்கலாம் ஈக்குவல் டு s of t2 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஃபங்க்ஷன் பார்த்தா ஜென்ரல் ஃபங்க்ஷன் வந்து s of t equal to -16 t ஸ்கொயர் ஓகேங்களா. அப்போ இங்கே இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் s of t1னாக்கா அப்போ t எடுத்தால் t1 போட்டுக்கலாம் இந்த சைடில். ஸோ அப்போ -16 t1 ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்சைடு t2. ஸோ அப்போ -16 t2 ஸ்கொயர் ஓகேங்களா. both are two side minus minus கேன்சல் ஆகிடும். ஸோ 16 கேன்சல் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அப்போ t1 ஸ்கொயர் ஈக்குவல் டு t2 ஸ்கொயர்னு வரும் ஓகேங்களா. ஸோ t1 ஸ்கொயர் ஈக்குவல் டு t2 ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிங்கனாக்கா என்ன வரும், ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் t1 ஈக்குவல் டு +or - t2ன்னு வரும் ஓகேங்களா. ஸோ இது 2 பிடிக்கலாம். ஸோ அப்போ t1 ஈக்குவல் டு t2, t1 ஈக்குவல் டு -t2. ஸோ t எடுத்து என்னன்னாக்கா டைம் வந்து நெகட்டிவ் வர சான்ஸ் இல்லை, இட் இஸ் நாட் பாசிபிள். t வந்து டைம் வந்து நெகட்டிவ் வர சான்ஸ் இல்லை. ஸோ அப்போ t1 ஈக்குவல் t2 வந்துச்சு பாருங்கள். ஸோ f of x ஈக்குவல் டு f of y எடுத்து x ஈக்குவல் டு y இருந்தாக்கா 1-to-1 ஃபங்க்ஷன். இப்போ t1 ஈக்குவல் t2 வந்துச்சு. ஸோ இட் இஸ் 1-to-1, இட் இஸ் 1-to-1 ஃபங்க்ஷன் ஓகேங்களா. time cannot be
நெகட்டிவ். ஸோ அதனால் T1 equal T2 எடுத்துகிட்டு it is 1-to-1 function. That's all. Next exercise 1.3 question number 15. The question is the total cost of airfare on a given route is compressed of the basic cost C and the fuel surcharge is S in rupee. Both C and S are functions of the mileage M. So C of M, cost of M, mileage equal to 0.4 M plus 50 and S of M equal to 0.03 M. So the question is determine a function for the total cost of a ticket in terms of the mileage and find the airfare for flying 1600 miles. ஓகேங்களா? ஸோ டூ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. சி ஆஃப் எம் எஸ் ஆஃப் எம் கொடுத்துட்டாங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் கேட்குறாங்க. ஓகேங்களா? டோட்டல் காஸ்ட் கேட்குறாங்க. அந்த டோட்டல் காஸ்ட்டு ஃபைன் பண்ணிட்ட பிறகு 1600 மைலுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சி ஆஃப் எம்னா காஸ்ட் ஆஃப் மைலேஜ், எஸ் ஆஃப் எம்னாக்கா சர்சார்ஜ் ஆஃப் மைலேஜ். ஓகேங்களா? ஸோ அப்போ டோட்டல் காஸ்ட் வேணுனாக்கா 2 ஆட் பண்ணணும். சி ஆஃப் எம்ஏ எஸ் ஆஃப் எம்ஏ ஆட்னா டோட்டல் காஸ்ட் வந்துடும். நெக்ஸ்ட்டு 1600 மைலுக்கு எவ்வளோ காஸ்ட்டு, அப்போ அது என்ன பண்ணுக்கா இது எம்மோட வேல்யூ எடுத்துக்கணும். அப்போ டோட்டல் காஸ்ட்டில் எம் பிளேஸுக்கு 1600 சப்ஷன் பண்ணினாக்கா 1600 மைலுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் தி கிவன் சி ஆஃப் எம் எஸ் ஆஃப் எம் அது ஃபஸ்ட் டைப் பண்ணுங்க. ஸோ சி ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 0.4 எம் ப்ளஸ் 50. நெக்ஸ்ட்டு எஸ் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 0.03 எம். ஸோ டோட்டல் காஸ்ட் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுவோம். ஸோ டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு அது T of M is equal to total cost T of M is equal to C of M plus S of M 2 ஆட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணினாக்கா C of M பார்த்தீங்கன்னாக்கா 0.4 M plus 50 plus S of M ன்றது 0.03 M. ஸோ 2 ஆட் பண்ணுங்க. லைக் டைம்ஸ் ஆட் பண்ணுங்க. M டைம் கூட M டைம் தான் ஆட் பண்ணணும். ஸோ M டைம் பார்த்தீங்கன்னாக்கா 0.4 M 0.03 2 ஆட் பண்ணினாக்கா என்ன வரும்னாக்கா 0.43 M plus 50. ஓகேங்களா? ஸோ எப்படி வச்சு ஆட் பண்ண தெரியுங்களா? 0.4 கூட 0.03 எப்படி ஆட் பண்ணணும்? 0.4 0.03 ஆட் பண்ணினா 34.03. ஓகேங்களா? ஸோ ஓகே, திஸ் இஸ் டோட்டல் காஸ்ட் T of M, total cost of mileage. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1600 மைலுக்கு என்ன கேட்குறாங்க? காஸ்ட் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ 1000. ஸோ வேர் M is equal to 1600 மைல்ஸ். ஓகேங்களா? எம்மோட வேல்யூ. ஓகேவா? ஸோ அப்போ T of Mக்கு வந்து 1600 ஈக்குவல் டு 0.43 into M என்ன பண்ணணும்? 1600 plus 50. ஸோ 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஓகே, 0.43 into 1600 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 43 into 16 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 6 3s are 18, remainder 1, 6 4s are 24, 25, 1 3 is 3, 1 4 is 4. ஸோ ஆட் பண்ணிங்கனாக்கா ஸோ 8 8 6. ஸோ 688 2 0 ஆட் பண்ணி 2 டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். இந்த 2 0 அங்கே ஆட் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் 2 டெசிமல் பாயிண்ட் வச்சுனாக்கா 688 ப்ளஸ் 15 வரும். ஸோ 2 ஆட் பண்ணினாக்கா என்ன வரும் பாருங்கள். ஸோ 688 கூட 50 ஆட் பண்ணணும். ஸோ 688 கூட 50 ஆட் பண்ணினாக்கா 8 13க்கு ரிமைண்டர் 1 7. ஸோ 738 ருபீஸ். ஓகேங்களா? 738 ருபீஸ் வரும் 1600 மைலுக்கு. ஓகேங்களா? ருபீஸ் 738. தட்ஸ் ஆல். Exercise 1.3 question number 16. The question is a salesperson whose annual earning can be represented. ஓகேவா? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாருன்னு எடுத்துறாங்க. ஓகே, ஏர்னிங் கேன் பி ரெப்ரசன்டட் by the function a of x equal to 30,000 plus 0.04x. ஓகேங்களா? a person, sales person whose annual
earnings can be represented by a function a of x equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of the merchandise is sales. Up next is son, and the person or son is also in sales and is earnings are represented by the function. Our son அது மாதிரி earn பண்றாரு. So அதோட function s of x equal to 25,000 plus 0.05x. Find a plus s of x and determine the total family income if they each sales rupees. So if they each sales rupees is 1 crore 50 lakhs worth of merchandise. ஓகேங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கனாக்கா டோட்டல் ஃபேமிலி இன்கம் ஓகேங்களா? அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். சேல்ஸ் பர்சனுடைய ஏர்னிங்ஸும் சன்னோட ஏர்னிங்ஸும் டோட்டலாக ஆட் பண்ணிவிட்டு டூ ஆட் பண்ணினாக்கா டோட்டல் இன்கம் வந்து அதில் இந்த எக்ஸ்ன்றது என்ன மென்ஷன் பண்ணிக்கிறேன், எக்ஸ் இஸ் தி ருப்பி வேல்யூ ஆஃப் த மெர்ச்சன்டைஸ். அதான் லாஸ்ட்டில் அதை கொடுத்துருவாங்க பாருங்கள். இது எக்ஸோட வேல்யூ எடுத்துக்கணும் 1 crore 50 lakhs. ஸோ அதில் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணினாக்கா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரைட் த கிவன். என்னென்ன கிவன் கொடுத்துறாங்க? ஏ ஆஃப் எக்ஸு எஸ் ஆஃப் எக்ஸ். அதை ஃபஸ்ட் ரைட் பண்ணும். ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 plus 0.04x. நெக்ஸ்ட் எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன கிவன் கொடுத்துறான் பாருங்க, 25,000 plus 0.05x. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கனாக்கா ஏ பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ். அப்போ 2 ஆட் பண்ணணும். ஏ பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ இது எப்படி ரைட் பண்ணுறதுனாக்கா ஏ ஆஃப் எக்ஸ் பிளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ ஏ ஆஃப் எக்ஸையும் எஸ் ஆஃப் எக்ஸையும் 2 ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 2 ஆட் பண்ணுமா? ஓகே. ஏ ஆஃப் எக்ஸ் இஸ் திஸ் இஸ் ஸோ 30,000 plus 0.04x plus s of x is 25,000 plus 0.05x. ஓகேங்களா? ஸோ சிம்பிளி தி லைக் டேர்ம்ஸ். ஸோ 30,000 plus 25,000 ஆட் பண்ணாக்கா 55,000. ஸோ 55,000 plus 0.04x 0.05x. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் டைம் கூட எக்ஸ் டைம் ஆட் பண்ணணும். அப்போ 0.09x. ஸோ திஸ் இஸ் ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வென் எக்ஸோட வேல்யூ கொடுத்துறாங்க. when x is equal to 1 crore 50 lakhs. ஸோ இது எக்ஸ் இடத்துல என்ன பண்ண சப்ஸ்டிட் பண்ணினாக்கா நம்ம ஆன்சர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஏ ப்ளஸ் எஸ் ஆஃப் எக்ஸ். எக்ஸ் இது வந்து வேல்யூ 1 crore 50 lakhs ஈக்குவல் டு. ஸோ எக்ஸ் இடத்துல சப்ஸ்டிட் பண்ண போறீங்க தானே எக்ஸு. ஸோ எக்ஸ் இடத்துல இந்த 1 crore 50 lakhs சப்ஸ்டிட் பண்ணினாக்கா ஸோ 55,000 ப்ளஸ் 0.09 into x. So x is 1 crore 50 lakhs. 1 crore 50 lakhs. ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளை பண்ணுவோம். 55,000 ப்ளஸ் 2 மல்டிப்ளை பண்ணும். ஸோ 9 into 15 மல்டிப்ளை பண்ணும். 9 into 15 மல்டிப்ளை 135. ஸோ 135. நெக்ஸ்ட்டு 1 2 3 4 5 6 0 ஆட் பண்ணிடணும். 6 ஆட் பண்ணிவிட்டு அதில் 2 டேஸும் பாயிண்ட் வச்சிங்கனாக்கா 2 0 ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அப்போ ரிமைனிங்கு 4 zeros இருக்கும். ஓகேங்களா? ஸோ 9 15 மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 135. நெக்ஸ்ட் இந்த 6 0 இது கூட ஆட் பண்ணிங்கனாக்கா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 டேஸும் பாயிண்ட் வைக்கணும்ல. ஸோ 2 டேஸும் பாயிண்ட் வைக்கனாக்கா இந்த 6 0ல் 2 0 ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங்கு 4 0 ஆகிடும். ஸோ இது வரும். நெக்ஸ்ட்டு 2 ஆட் பண்ணணும். 2 ஆட் பண்ணிங்கனாக்கா என்ன வரும் பாருங்கள், சைடில் ரஃபரில் போகிறோம் பாருங்கள். 55,000. நெக்ஸ்ட்டு இது ஆன்சர் என்ன வருங்க, 0 0 0 0 5 3 1.
ஸோ 2 ஆட் பண்ணினாக்கா 0 0 0 5 10 0 1 4 ஸோ 14 lakhs 5,000 ஓகேங்களா 14 lakhs 5,000 rupees that's all. Next exercise 1.3 la question number 17. The question is the function for exchanging American dollars for Singapore dollars on a given day is f of x equal to 1.23x where x represent the number of American dollar. X என்றது வந்து number of American dollar சொல்றாங்க. On the same day the function for exchanging Singapore dollar to Indian rupee is g of y equal to 50y where y represent the number of Singapore dollars. Write a function which will give the exchange rate of American dollar in terms of Indian rupee. ஓகேங்களா ஸோ என்ன given கொடுத்துறாங்கனாக்கா ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் f of x, செகண்ட் ஒன் இஸ் g of y. ஸோ f of x equal to 1.23ல இந்த x என்ன டினோட் பண்ணுறாங்கனாக்கா நம்பர் ஆஃப் அமெரிக்கன் டாலர். ஓகேங்களா ஸோ அது மாதிரி g of y இல்லை 50.50y இருக்குது. ஸோ அப்போ y என்றது ரெப்ரசன்ட் நம்பர் ஆஃப் சிங்கப்பூர் டாலர் கொடுத்துறாங்க. ஸோ ஃபார் த கொஸ்டின் என்ன கேட்குறாங்கனாக்கா தி எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பி, அமெரிக்கன் டாலரை இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பியாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேங்களா வெரி சிம்பிள் கொஸ்டின். ஃபஸ்ட்டு கிவன் எழுதுவோம். டூ ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துறாங்களே அந்த டூ ஃபங்க்ஷனில் ஒன் பண்ண ரைட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1.23xன்னு கொடுத்துறாங்க. ஸோ அப்போ இதில் எக்ஸ்ன்றது ஆல்ரெடி யூ நோ தட் x is number of American dollar. X is number of American dollars. இந்த f of x என்றது என்னன்னாக்கா சிங்கப்பூர் டாலர் வச்சுங்க. f of x is சிங்கப்பூர் டாலர். ஓகேங்களா the first function over. Next is second function is g of y equal to 50.50y. so idhula y is the Singapore dollar. so y is the Singapore dollar and g of y is Indian rupee. பின் எடுத்துருக்கோம். ஓகேங்களா ஸோ டூ ஃபங்க்ஷன் கொடுத்துறாங்க. எக்ஸ் அண்ட் ஒய்ன்றது என்னன்னு தெரிஞ்சு போச்சு. அதுமாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் ஒய்ன்றது நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம் பாருங்க. ஓகேங்களா ஸோ எக்ஸ்ன்றது அமெரிக்கன் டாலரு, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் சிங்கப்பூர் டாலரு, அதுமாதிரி ஒய் இஸ் தி சிங்கப்பூர் டாலரு, ஜி ஆஃப் ஒய்ன்றது இந்தியன் ருப்பின்னு எடுத்துருக்கோம். ஓகேங்களா ஸோ அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. த ஃபங்க்ஷன் which will give the exchange rate of American dollar in terms of Indian rupee ங்கற. ஓகேங்களா சோ அப்ப என்ன ஃபைண்ட் பண்ணனாக்கா நம்ம g combination of f ஃபைண்ட் பண்ண போகுது. இப்ப g combination of f is equal to g combination of f. அப்ப இது கூட x இன்க்ளூட் பண்ணினாக்கா இது நம்ம எப்படி ரைட் பண்ணனும்? g of f of x ன்னு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பிரிப்போம். ஓகேங்களா சோ அப்ப இதுல இன்டர்னல் ஃபங்க்ஷன் வந்து f of x. அப்ப g of f of x equal to என்ன பாருங்க क्वेश्चनல f of x equal to 1.23x. ஓகேங்களா இப்போ இது என்ன ஃபங்க்ஷனா மாறிச்சு பாருங்க. g of x ன்னு வெச்சு g of y ன்னு வெச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் வந்து g of y ன்னா இருக்கு. அப்போ இது g of இது y ன்னு வெச்சிட்டு g of y ல y பிளேஸ்க்கு இந்த 1.23x சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். ஓகேங்களா சோ அப்ப 50.50 into y க்கு வந்து 1.23 x சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. ஓகேங்களா சோ இப்போ இதை சிம்பிளை பண்ணனும். சோ மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். சோ மல்டிப்ளை பண்ணினா என்ன வருது பாருங்க. ரஃப் ஒர்க் போடுறேன். சோ 2 மல்டிப்ளை பண்றோம் to 1.23 அத 123 போட்டுப்போம். சோ மல்டிப்ளை பண்ணாக்க 0 15 50 1 ஆயிடும். சோ 15 நெக்ஸ்ட் 2 ஆல் மல்டிப்ளை பண்ணாக்க 0 10 1 ஆயிடும். ஸோ 10 நெக்ஸ்ட் 1 ஆல் பண்ணினாக்கா 0 5
0 5 வந்துடும் ஓகேங்களா. ஸோ அப்போ 0 5 1 11 1 2 6 வரும் ஓகேங்களா. ஸோ டோட்டலாக 4 டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். இது ஒரு 2 டெசிமல், இது ஒரு 2 டெசிமல், டோட்டலாக 4 டெசிமல் 1 2 3 4. அப்போ இங்கே 62.11 வரும். ஸோ அப்போ என்ன வருது 62.115 எக்ஸ்னு வரும் ஓகேங்களா. எக்ஸ் இருக்குல்ல, அப்போ எக்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போ இதில் நம்ம எக்ஸ்ன்றது நம்ம என்ன வச்சுருக்கோம், எக்ஸ் இஸ் அமெரிக்கன் டாலர். ஸோ எக்ஸ் இஸ் அமெரிக்கன் டாலர். டாலர் ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அதனால் அது ஃபைன் பண்ண, இது ஜி காம்பினேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். இது என்னதுனாக்கா இஸ் இந்தியன் ருபீஸ். தட்ஸ் ஆல். ஸோ இது இந்தியன் ருபீஸ், இது அமெரிக்கன். எக்ஸ் இருக்குல்ல, அது அமெரிக்கன் டாலர் ஓகேவா இன் டேர்ம்ஸ் ஆஃப். தட்ஸ் ஆல். இங்கே ஒரு வேர்டிங்ஸ் ரைட் பண்ணிவிடுவோம். ஜி காம்பினேஷன் ஆஃப் கண்டுபிடிச்சு ஒரு வேர்டிங்ஸ் ரைட் பண்ணணும். ஸோ த ஃபங்க்ஷன் வில் கிவ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் American dollar in terms of Indian rupee. That's all. So the exchange rate of American dollar in terms of Indian rupee ரைட் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட்டு ஜி காம்பினேஷன் எஃப் ஃபைன் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர். தட்ஸ் ஆல். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் 1.3 கொஸ்டின் நம்பர் 18. ஸோ த கொஸ்டின் இஸ் தி ஓனர் ஆஃப் ஏ ஸ்மால் ரெஸ்டாரண்ட் கேன் ப்ரிப்பேர் ஏ பர்டிகுலர் மீல் அட் ஏ காஸ்ட் ஆஃப் ₹100. ஏதோ ஒரு மீல் ரெடி பண்ணுறாங்க, அதோடைய காஸ்ட் வந்து 100 கொடுத்துருவாங்க ஓகேவா. ஸோ he estimates that if the menu price of the meal is X rupees, so then the number of customers who will order that meal at that price in an evening is given by the function d of x. ஸோ எத்தனை பேருக்குன்னு தெரியல அது. ஸோ ஒரு 200 பேருக்கு 300 பேருக்கு 400 பேருக்கு ஆர்டர் பண்ணுவாங்களே. ஸோ the price in evening is given by the function d of x equal to 200 minus x. So express is day revenue, total cost and profit. 3 கொஸ்டின் கேட்குறாங்க. Day revenue, total cost and profit on this meal as a function of x. ஓகேங்களா. ஸோ ரெவென்யூனாக்கா வருமானம் ஓகேங்களா. டோட்டல் காஸ்ட்னாக்கா மொத்தமாக எவ்வளோ எத்தனை பேருக்கு 200 பேருனாக்கா 200க்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆச்சு. ப்ராஃபிட்னாக்கா எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது ஓகேங்களா. ஸோ அப்போ 3மே ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 by 1 ஃபைன் பண்ணலாம். ஸோ சொல்யூஷன் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபஸ்ட் ட்ரை பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்ன கொடுத்துறாங்க பாருங்கள், 200 minus x கொடுத்துறாங்க நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஈக்குவல் டு 200 minus x. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா காஸ்ட் ஆஃப் 1 meal. ஒரு மீலோடைய காஸ்ட் என்ன கொடுத்துறாங்க, 100 rupees கொடுத்துறாங்களா. கொஸ்டினில் பாருங்கள், காஸ்ட் ஆஃப் 1 meal is 100 rupees ஓகேங்களா. ஸோ காஸ்ட் ஆஃப் 1 meal is ₹100. ஓகே. நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட் கேட்டுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டோட்டல் காஸ்ட். நெக்ஸ்ட் தான் ரெவென்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ டோட்டல் காஸ்ட் கண்டுபிடிச்சு தான் ரெவென்யூ கண்டுபிடிக்கும். டோட்டல் காஸ்ட் வேணுனாக்கா நம்பர் ஆஃப் கஸ்டமரையும் 1 meal மல்டிப்ளை பண்ணணும் ஓகேவா. ஸோ நம்பர் ஆஃப் customers into 1 meal. Cost of 1 meal. Cost of 1 meal. 2 multiply பண்ணணும். So equal to number of customers பார்த்தீங்கன்னாக்கா 200 minus x into cost of 1 meal பார்த்தீங்கன்னாக்கா 100 ஓகேங்களா into 100. So this is total cost. This is total cost. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரெவென்யூ ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. அப்போ ரெவென்யூ ஆன் 1
மீலுக்கு ஒரு மீலுக்கு எவ்வளோ ரெவென்யூ தெரியல ஓகேங்களா. ஸோ அதனால் அதை நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். ஸோ ரெவென்யூ ஆன் 1 மீல் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுப்போம். ரெவென்யூ ஆன் 1 மீல் ஈக்குவல் டு எக்ஸ் ருபீஸ். ஸோ இப்போ டோட்டல் ரெவென்யூ வேணும். ஸோ டோட்டல் ரெவென்யூ ஈக்குவல் டு டோட்டல் ரெவென்யூ வேணும்னாக்கா ரெவென்யூ ஆஃப் 1 மீல்லையும் டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமரையும் மட்டும் போகணும் ஓகேங்களா. ரெவென்யூ ஆஃப் 1 மீல் ஆன் 1 மீல் இன்ட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 2 மட்டும் போகணும் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ரெவென்யூ ஆன் 1 மீல் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸு இன்ட்டு நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும் 200 மைனஸ் எக்ஸ். இதுதான் டோட்டல் ரெவென்யூ. டோட்டல் ரெவென்யூ ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் வேணும். ப்ராஃபிட் வேணும்னாக்கா என்ன பண்ணோம், ப்ராஃபிட்டு ரெவென்யூ மொத்தம் வருமானம் எவ்வளோ வந்திருக்கு, ரெவென்யூலேருந்து காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும். எந்த காசுனா டோட்டல் காஸ்ட்டை மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்போ ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா என்ன வரும், ரெவென்யூ டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட். டோட்டல் ரெவென்யூலேருந்து டோட்டல் காஸ்ட்டை மைனஸ் பண்ணாக்கா ப்ராஃபிட் வந்துடும். அப்போ டோட்டல் ரெவென்யூ பார்த்தீங்கன்னாக்கா என்ன வருங்க, எக்ஸ் இன்ட்டு ருபீஸ் எக்ஸ் இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸு மைனஸ் டோட்டல் காஸ்ட் வந்து என்ன பாருங்க 100 பாருங்க. டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ் ஓகேங்களா. அப்போ 100 இன்ட்டு 200 மைனஸ் எக்ஸ். இப்போ டூலின்னா காமனாக இருக்குது பாருங்கள். டூலின்னா காமனாக இருக்குது பாருங்கள். 200 மைனஸ் எக்ஸ் காமனாக இருக்குது. 200 மைனஸ் எக்ஸ் காமனாக வெளியெடுத்துனாக்கா ரிமைனிங் என்ன இருக்கு பாருங்க, எக்ஸ் மைனஸ் 100. ஸோ திஸ் இஸ் ப்ராஃபிட். தட்ஸ் ஆல். ஸோ அவங்க என்னென்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ரெவென்யூ, டோட்டல் காஸ்ட்டு அண்டு ப்ராஃபிட். ஸோ ப்ராஃபிட் வந்திருக்கேன், டோட்டல் ரெவென்யூவு, நெக்ஸ்ட்டு டோட்டல் காஸ்ட், மூணுமே ஃபைன் பண்ணிடுச்சு ஓகேங்களா. டோட்டல் காஸ்ட் வரைக்கும் பாருங்க. டோட்டல் காஸ்ட், டோட்டல் ரெவென்யூ, ப்ராஃபிட். தட்ஸ் ஆல். Next exercise 1.3 question number 19. The question is the formula for converting from Fahrenheit to Celsius temperatures is y equal to 5x by 9 minus 160 by 9. Find the inverse of this function and determine whether the inverse is also a function. ரெண்டு கொஸ்டின் கேட்குறாங்க ஓகேங்களா. ஃபைண்ட் தி இன்வர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நெக்ஸ்ட் டிட்டர்மைன் வெதர் தி இன்வர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ரெண்டுமே ஃபைன் பண்ணோம். ஃபர்ஸ்ட்டு இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிவன் ரைட் பண்ணுங்க. கிவன் ஃபங்க்ஷன்னா கொடுத்துறான் பாருங்க, ஒரு ஃபார்முலா அது. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 5x by 9 மைனஸ் 160 by 9 ஓகேங்களா. ஸோ 2 ஃப்ராக்ஷன் டேர்ம் இருக்குது. இந்த 2 ஃப்ராக்ஷன் டேர்முக்கு டினாமினேட்டர் சேமாக இருக்கிறதால ஸோ write the denominator one time. So y is equal to 5x minus 160 by 9 ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த 9 இன்சைட் மூவ் பண்ணினாக்கா 9 வந்து yக்கு மல்டிப்ளை ஆகிடும். இந்த 9 வந்து இன்சைட் வந்தாக்கா ஸோ 9y is equal to 5x minus 160. ஸோ இதுலேருந்து எக்ஸை டெரிவ் பண்ணணும். ஸோ எக்ஸ் டைம் வேணுனாக்கா இந்த மைனஸ் 160 அன்சைட் மூவ் பண்ணினாக்கா ப்ளஸ் ஆகிடும். ஸோ 5x equal to 9y plus 160. So you get x. So x is equal to 9y plus 160 by 5y. So இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம g of y வச்சுக்கோ. இதுதான் இன்வெர்ஸ் இது. ஸோ x equal to 9y plus 160 by 5 இருக்குது. இது இன்வெர்ஸ். சப்போலேட் g of y is equal to 9y plus 160 by 5 ஓகேங்களா. ஸோ இதை எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வேணுனாக்கா இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. அப்போ எங்கெங்கெல்லாம் ஒய் இருக்குதோ எக்ஸை கன்வெர்ட் பண்ணினாக்கா ஒய் 9x ப்ளஸ் 160 by 5. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இருந்துச்சுனாக்கா அந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸில் தான் இருக்கணும், ஒயில் இருக்குது. அப்போ அதனால் இது ஜி ஆஃப் ஒய் இது இன்வெர்ஸாக எடுத்துக்கணும். நம்ம ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னாக்கா ஒய் இருக்கிற பிளேஸில் எக்ஸ் என்ன பண்ண நம்ம சேஞ்ச் பண்ண போகிறீங்க. தட்ஸ் ஆல். ஸோ அப்போ எஃப் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு
இந்த டினாமினேட்டருக்கு 5 வந்து காமன். ஸோ செப்பரேட்டாக டினாமினேட்டர் மாற்றினீங்கன்னாக்கா ஸோ 9x by 5 ப்ளஸ் 160 by 5 ஓகேங்களா. ஸோ 9x by 5 ப்ளஸ் 160 5ஆல் கேன்சல் பண்ணிங்கனாக்கா என்ன வரும் 3 5 are 15 ரிமைன் 1 வந்து 5 10 ஆகிடும். 10ல் வந்து 2 டைம்ஸ் அப்போ 32 வரும் ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் f inverse of x ஓகேவா. ஸோ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைன் பண்ணணும், இது வந்து இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன்ட்டு ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்ன ஃபைன் பண்ண சொன்னாக்கா இன்வெர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து என்ன ஃபைன் பண்ண சொல்கிறானாக்கா இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம் ஓகேவா. செகண்ட் ஒன். ஸோ அதுக்கு ஒரு ஏரோ டயராம் நம்ம போடுவோம். ஏரோ டயராம் மூலிமா நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ண பாருங்கள் 9x by 5 ப்ளஸ் 32 இருக்குது ஓகேங்களா. ஸோ 9x + y ப்ளஸ் 32 வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போ எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா சப்போஸ் எக்ஸுக்கு 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 9 × 1 9 by 5 ப்ளஸ் 32 சிம்பிள் பண்ணால் ஒரு நம்பர் வரும் ஓகேங்களா. சப்போஸ் எக்ஸுக்கு வேறு வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே வேறு வேல்யூ வரும். அப்போ எக்ஸுக்கு நீ ஒவ்வொரு வேல்யூ கொடுக்க ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் இமேஜ் வரும் ஓகேங்களா. டிஃப்ரெண்ட் இமேஜ் தானே வரும். சப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு என்ன அது கரெக்டாக இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வருது, வேறு வருது, ஒரே இமேஜ் வரல ஓகேங்களா. இப்போ எக்ஸுக்கு வந்து 1 கொடுத்தீங்கன்னாக்கா வர வேல்யூ வந்து x = 2 கொடுத்தீங்கன்னாக்கா அதே வேல்யூ வராது, வேறு வேல்யூ தானே வரும். இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குன்னா அது ஒரு இமேஜ் வருது ஓகேங்களா, வேறு இமேஜ் வருது. அப்போ இன்வெர்ஸாக இருக்கும்போது இது ஃபங்க்ஷன், தட்ஸ் ஆல். அப்போ இதுக்கு ரீசன் எழுதணும் ஓகேங்களா. இப்போ எக்ஸுக்கு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா இங்கே ஒரு வேல்யூ வரும். அப்போ எக்ஸுக்கு மேப்பிங் கரெக்டாக மேப்பிங் ஆகுது. அப்போ எக்ஸுக்கு இன்னொரு வேறு ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா அனதர் வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூ வருது. ஸோ இட் இஸ் இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன். அதுக்கு ரீசன் ரைட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன், ஆல்சோ எ ஃபங்க்ஷன் ஓகேங்களா. கரெக்டாக வேறு மேப்பிங் வருது. எக்ஸுக்கு நீங்கள் வேல்யூ கொடுக்க வேறு மேப்பிங் வருது. ஸோ இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் பிகாஸ் each element in the domain naka x oda value in the domain is mapped to exactly one element in the range na y oda value okayla codomain okayla. So anala inverse function is also a function, that's all. Next exercise 1.3 la question number 20. So last sum model da. So a simple zipper takes a number and codes it using the function f of x equal to 3x minus 4. Find the inverse of this function. The 19th question category inverse of the function and determine whether the inverse is also a function. ஓகேங்களா. இன்வெர்ஸ் வந்து ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, வெரிஃபை தி சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அபவுட் த லைன் y ஈக்குவல் டு எக்ஸ் பை டிராயிங் த லைன். ஓகேங்களா. 3 கொஸ்டின் கேட்குறாங்க. ஒன்று வந்து இன்வெர்ஸ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷனு, அனதர் ஒன்று இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷனு, தேர்ட் ஒன்று வந்து ட்ரா பண்ண சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ட்ரா பண்ண சொன்னால் y ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு எக்ஸ்னாக்கா சிமெட்ரிக்குன்னு அர்த்தம் ஓகேங்களா. சிமெட்ரிக்னாக்கா ஈக்குவலாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ 19th சம்மில் என்ன பண்ணுமோ அதே தான் இங்கேயும் 2 கொஸ்டின்ஸு. தேர்ட் ஒன் மட்டும் இந்த சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கிராஃப் ட்ரா பண்ணுது. வெரி சிம்பிள். ஸோ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ரைட் த கிவன் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x minus 4ன்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தா என்ன பண்ணணும், ஒய்ன்னு எடுத்துணும். லெட்டஸ்ட் டேக் y இஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்துப்பீங்க. ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு 3x minus 4. இதுலேருந்து எக்ஸை டெரிவ் பண்ணணும். ஸோ எக்ஸை டெரிவ் பண்ணாக்கா 3x மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மைனஸ் ஒரு மூட்டை அந்த சைடு ப்ளஸ் ஆகிடும். ஸோ y + 4 ஆகிடும்.
ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 4/3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் நான் வந்துட்டு பாருங்க ஒய் ப்ளஸ் 4/3. ஸோ இது எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னாக்கா இன்வெர்ஸ் கேட்குறேன். அப்போ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு அப்படி பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ் டைமை ஒய் டைம் ஒய் டைமை எக்ஸ் டைம் கண்டு பண்ணோம். ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4/3 ஓகேங்களா. ஸோ இன்வெர்ஸ் ஃபைன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்வெர்ஸு ஃபைன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் ப்ரூஃப் பண்ணணும். செகண்ட் ஒன்று ஃபங்க்ஷன் ப்ரூஃப் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி 19 சம்மில் போட்ட அதே மாடலு. ஸோ ஏரோ டயராம் போட்டுக்குவோம். ஃபஸ்ட்டு செட்டில் எக்ஸ்னு வச்சுக்கோ. செகண்ட் செட்டில் இப்போ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன ஃபைன் பண்ணி எக்ஸ் ப்ளஸ் 4/3 ஓகேங்களா. ஸோ அதே சேம் தான். நீங்கள் எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ அப்ளை பண்ணினாக்கா வர வேல்யூ வந்து மேப்பிங் கரெக்டாகும் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு 1 அப்ளை பண்ணினாக்கா 1 + 4/3 அப்போ 5/3. அப்போ எக்ஸுக்கு என்ன 1க்கு வந்து 5/3 வருது. இப்போ 2 அப்ளை பண்ணினா வரும். 2 அப்ளை பண்ணினாக்கா 2 + 4/3 வரும். அப்போ 6/3 வரும். 2 வரும். அப்போ 2க்கு 2 வருது. அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் மேப்பிங் வந்து வேறு வேறு மேப்பிங் வருது ஓகேங்களா. அப்போ இன்வெர்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன் ஓகேங்களா. ஸோ அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ். எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4/3 எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது என்ன இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ ஏ ஃபங்க்ஷன். ஸோ 90 சம்னா எழுதுங்க அதே எழுதிக்கலாம். ஸோ ரீசன் எழுதணும். ஸோ ஈச் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் டொமைன் as unique value in codomain. டொமைனில் எக்ஸுக்கு ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னாக்கா வர வேல்யூ கோடொமைன் கரெக்டாக என்ன வருது ஒவ்வொரு யூனிக் வேல்யூ வருது ஓகேங்களா. ஸோ ஈச் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் டொமைன் as unique value in code domain. So f inverse of x is also a function ஓகேங்களா. ஸோ 9 சம் போட்ட அதே மாடல் தான் இது முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் வந்து சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணணும். அது தேர்ட் ஒன். ஸோ அதில் 20th தேர்ட் கொஸ்டின் கேட்டதுன்னா சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி அபவுட் த லைன் y ஈக்குவல் டு எக்ஸ் கேட்டுருவாங்க. ஓகே அந்த y ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது என்ன பண்ணணும் ஈக்குவலாக டிவைட் பண்ணணும். எதை ஈக்குவலாக டிவைட் பண்ணாக்கா இந்த ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்களே எஃப் ஆஃப் எக்ஸு அதுக்கப்புறம் அதோட இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனு அது 2 லைனு ட்ரா பண்ணும்போது சென்டரில் வந்து 2ஆக டிவைட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இதுக்கு 3 பாக்ஸஸ் ரெடி பண்ணோம். ஃபஸ்ட்டு y ஈக்குவல் டு எக்ஸுக்கு பாக்ஸ் போடும். y ஈக்குவல் டு எக்ஸுக்கு பாக்ஸ் கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு பாக்ஸ் வேணும்ல. ஸோ y ஈக்குவல் டு எக்ஸுக்கு ட்ரா பண்ணும். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ்னாக்கா 2 ஈக்குவல். அப்போ என்ன வேல்யூ எக்ஸ் கொடுக்குறீங்க அதே வேல்யூ தான் yக்கு வரும். ஸோ x ஈக்குவல் 0 கொடுத்தாக்கா yக்கு 0 தான் வரும். எக்ஸுக்கு 1 கொடுத்தாக்கா yக்கு 1 வரும். எக்ஸுக்கு 2 கொடுத்தாக்கா yக்கு 2 வரும். ஸோ y ஈக்குவல் டு எக்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 4 அதுக்கு மறுபடியும் என்ன பண்ணணும் பாக்ஸ் பண்ணணும். இதுக்கு பாக்ஸ் பண்ணணும். அப்போ தான் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்றதை நம்ம y ஈக்குவல் நம்ம எடுத்துருப்போம். y ஈக்குவல் டு 3x - 4ன்னு எடுத்துகிட்டு இதுக்கு நம்ம பாக்ஸ் ட்ரா பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அதுமாரி வேல்யூஸ் கொடுப்போம். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கொடுப்போம். ஸோ இதில் கரெக்டாக ஹோல் நம்பர் வர மாதிரி கொடுப்போம். ஃபஸ்ட்டு 0 கொடுப்போம். ஸோ எக்ஸ் இங்கே 0 கொடுத்தீங்கன்னா என்ன ஆகிடும் 0 ஆகிடுச்சுனாக்கா y ஈக்குவல் டு -4 y ஈக்குவல் டு -4. நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் எக்ஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்தீங்கன்னாக்கா 3 × 1 3 3 - 4 வந்து -1 வரும். அப்போ 1 கொடுத்தீங்கன்னாக்கா -1 வரும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் 2 கொடுக்கலாமா. ஸோ 2 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 6 6 - 4 என்ன வரும் 2 எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னாக்கா 2 × 3 6 வரும். 6 - 4 2 வரும். அப்போ 2 கொடுத்தீங்கன்னாக்கா 2 தான் வரும் ஓகேங்களா. ஸோ ஓவர். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு பாக்ஸ் போகணும். அது என்னன்னாக்கா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக எடுத்தோம் தெரியுமா. ஸோ எஃப் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்தீங்க எக்ஸ் ப்ளஸ் 4/3 இதுக்கு அது பாக்ஸ் போகணும். அப்போ இதை நம்ம ஒய்ன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இதை ஒய்ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 4/3 இதுக்கு பாக்ஸ் போகணும். ஸோ இதுக்கு அதுமாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கொடுப்போம். எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ். ஸோ ஃப்ராக்ஷனில் வருது. ஸோ சூட்டபிள் வேல்யூ கொடுப்போம். எக்ஸுக்கு நம்ம 2 கொடுப்போம். எக்ஸுக்கு 2 கொடுத்தீங்கன்னா வரும் 2 + 4 6 வரும். 6/3 கேன்சல் பண்ணாக்கா 2 வரும். ஸோ 2 வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ வந்து -1 கொடுத்தோன்னா வரும். எக்ஸுக்கு -1 கொடுத்தீங்கன்னாக்கா
-1 + 4. ஸோ சப்ராக்ட் பண்ணினாக்கா 3/3 வரும். அப்போ கேன்சல்னா 1 வரும். ஸோ இப்போ -1 கொடுத்தீங்கன்னாக்கா 1 வரும். ஓகேங்களா? அப்புறம் வேறு ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கலாமா? ஸோ 2 கொடுத்தீங்கன்னாக்கா அதான் ஆல்ரெடி 2 கொடுத்தாச்சு. ஸோ -2 கொடுத்தீங்கன்னாக்கா என்ன வரும்? ஃப்ராக்ஷனாக தான் வரும். ஓகேங்களா? ஸோ வேறு என்ன வேல்யூஸ் கொடுக்கலாம்னாக்கா 5 வேணால் கொடுக்கலாம். 5 கொடுத்தீங்கன்னாக்கா 9 வரும். 5 கொடுத்தீங்கன்னாக்கா 7 கொடுத்தாக்கா 11/3 வரும், ஃப்ராக்ஷனாக வரும். 6 கொடுத்தீங்கன்னாக்கும் ஃப்ராக்ஷனாக வரும். அப்போ இன்னும் 5 கொடுத்தீங்கன்னாக்கா எக்ஸுக்கு 5 + 4 9 வரும். 9/3 கேன்சல் 3 வரும். அப்போ 5 கொடுத்தீங்கன்னாக்கா 3 வரும். இங்கே எக்ஸுக்கு 5 கொடுத்தீங்கன்னாக்கா 5 + 4 9 வரும். 9 வந்து 3 கேன்சல் பண்ணாக்கா 3 வரும். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம கிராஃப் ட்ரா பண்ணலாம். ஸோ இந்த 3 ஈக்குவேஷனுக்கும் கிராஃப் ட்ரா பண்ணுறதுக்கு பாயிண்ட்ஸ்லாம் ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ y = எக்ஸுக்கு xy எக்ஸுக்கு வேல்யூ கொடுத்தீங்க, ஒய்க்கு வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. அதுமாதிரி y = x + 4/3க்கு இதுமாதிரி பாக்ஸ் ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு y = 3x - 4க்கு அதுமாதிரி பாக்ஸு ஃபைண்ட் பண்ணிச்சு. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் ஃபைண்ட் பண்ணிச்சு. இப்போ இந்த கிராஃப் ஷீட்டில் 1 by 1 என்ன பண்ண ஃப்ளோட் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு y = xக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து 0, 0, 1, 1, 2, 2 இது கிராஃப் ஷீட்டில் ஃப்ளோட் பண்ணலாம். ஸோ கிராஃப் ஷீட்டில் x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் நம்பர்ஸ் வந்து ஃப்ளோட் பண்ணிச்சு நம்பரு. ஸோ ஃபஸ்ட்டு 0, 0, 0, 0ன்றது ஆர்ஜின். ஓகேங்களா? ஸோ 0, 0. நெக்ஸ்ட்டு 1, 1, 1, 1னாக்கா 1, 1. நெக்ஸ்ட்டு 2, 2, 2, 2னாக்கா இந்த பிளேஸ். ஓகேங்களா? ஸோ மார்க் பண்ணிட்டு பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணதை ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணும்போது இந்த ஆர்ஜினில் தான் பாஸ் பண்ணணும். y = xன்னு 2 ஈக்குவல் இருந்தாக்கா ஆர்ஜினில் தான் பாஸ் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இதுமாதிரி கீழே பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவ் சைடு அப்படியே போயிருந்தாக்கா நான் ஒரு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணினாக்கா நெகட்டிவ் சைடு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் தப்பு இல்லை. எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா நெக்ஸ்ட் இப்படி வரும். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் y = x. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செகண்டு y = x + 4/3க்கு என்ன பாருங்கள் 2, 2 -1, 1, 2, 2 -1, 1. ஸோ 2, 2. ஸோ 2, 2ன்றது அதே சேம் பாயிண்ட் தான் வரும். 2, 2. ஓகேங்களா? ஸோ 2, 2. அகைன் 2, 2. நெக்ஸ்ட்டு 1, -1, -1, -1 வந்து எக்ஸில் -1 எக்ஸ் -1 வந்து எக்ஸில் -1 இருக்கு பாருங்க. 1 வந்து ஒயில். அப்போ -1, 1 இருந்தது இந்த பிளேஸ். ஓகேங்களா? ஸோ -1, 1. ஓகேங்களா? ஸோ இதை ஜாயின் பண்ணிங்கனாக்கா 2 பாயிண்ட் இருந்தாலே போதும் அது ஸ்ட்ரெயிட் லைனுக்கு. ஸோ இது பாஸ் பண்ணும். எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க, எது வரைக்கும் வருதோ கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. ஸோ திஸ் இஸ் y = equation is x + 4/3. y = x + 4/3. ஓகேங்களா? ஓகே. தேர்ட் ஒன் இஸ் y = 3x - 4. 3x - 4க்கு நம்ம 0, -4, 1, -1, 2, 2. 0, -4. 0 in x, -4 in y. yல -4 எங்கே இருப்பாருங்க? அது வந்து this is 0, -4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 1, -1, 1, -1, 1 + 1 எக்ஸில் -1 ஒயில். ஸோ அப்போ இந்த பிளேஸில் வரும். ஸோ 1, -1. நெக்ஸ்ட்டு 2, 2. நெக்ஸ்ட்டு 2, 2ன்றது அது சேம் பாயிண்ட் 2, 2. ஓகேங்களா? ஸோ இது ஜாயின் பண்ணுங்கள். இப்படி போகும். So this is y is equal to 3x minus 4. 3x minus 4. So 3 ஈக்குவேஷனுக்கும் லைன் ட்ரா பண்ணியாச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவங்க என்ன கொஸ்டின் கேட்டதுனாக்கா சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. அப்போ வந்து சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாக்கா y = x. அந்த y = xன்றது ரிமைனிங் அந்த 2 லைன் இருக்குங்களா, y = 3x minus 4 அண்டு y = x + 4/3. அதை சென்டரில் போது பாருங்கள். இந்த y = x அது வந்து 2 டிவைட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போ இந்த y = x இருக்குங்களா, அந்த லைனுக்கு போத் ஆர் 2 சைடும் சேம் ஷேப்பாக வரும் பாருங்கள். இது இங்கே இந்த சைடு என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் தான் இந்த சைடு இருக்கும். இதுதான் சிமெட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. சிமெட்ரிக்கல்னாக்கா ஒரு ஷேப்பை எந்த ஷேப்பாக இருந்தாலும் சரி அதை
ஈக்குவல் பார்ட்ஸாக டூவாக டிவைட் பண்ணுறது தான் சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த y ஈக்குவல் டு எக்ஸ்ன்றது சிமெட்ரிக் லைன் சொல்லுவாங்க. இது வந்து என்ன பண்ணுது, டூவாக டிவைட் பண்ணுது பாருங்க ஓகேங்களா. ரெண்டு சைடும் ஈக்குவல் பார்ட்ஸாக வருது ஓகேங்களா. ஸோ hence proved. That's all. Hi students, today homework sums example 1.26, 1.27, 1.28, 1.29, 1.30 ஓகேங்களா. ஸோ எல்லாமே எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸசைஸில் ஒர்க்கப் பண்ண மாடல் சம்ஸ்லாம் இருக்கும், அது ஒர்க்கப் பண்ணுங்கள். ஏதாவது சம்ஸ் புரியலனாக்கா ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள், அது நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ ஹோம்வொர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.